ஹாய் ஹலோ நண்பா. எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்கிற இமேஜை நம்ம இந்த மாதிரி மாற்றலாம் நண்பா. ஸ்னாப்சீடை ஆப் யூஸ் பண்ணி வேறு லெவலில் இமேஜ் எடிட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங்கெல்லாம் பண்ணோம் நண்பா. பிக்சார்ட் ஆப் வச்சு ஸ்னாப்சீடெல்லாம் ஆப் வச்சு வேறு லெவலில் ஃபோட்டோ எடிட் பண்ணோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கைஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஃபஸ்ட்டு ஸ்னாப்சீட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணணுன்னா, இந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வச்சு டிக் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆரோ மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக எடிட் தான், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதுங்க. சூப்பராக வேறு லெவல் எடிட் பண்ணலாம். சைடில் ஒரு ரவுண்டு மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஒர்க்காக கிளிக் பண்ணால் போதும். தென் எரேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோவை. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். ஈஸியான ஆப் தான். இப்போ முடிஞ்சதை எரேஸ் பண்ணனா இது கிளிக் பண்ணால் போதும். அந்த ஏரோ சிம்பிள் வச்சு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கேப் விழுந்துருச்சுன்னா இந்த 100 பாயிண்ட்டை வச்சு எரேஸ் பண்ணால் போதும். டிக்ரீஸ் பண்ணி எரேஸ் பண்ணால் போதும். ஸோ டிக் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஏரோ மாதிரி இருக்குது, அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த டபுள் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் இந்த ஆடு ஃபோட்டோ மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன், ப்ளூ கலர் இமேஜ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டார்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிக் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி இதில் வியூ எடிட்ஸ்ன்னு இருக்குது, அதை கொடுங்க. இதில் பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் எடிட் மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எரேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், ஈஸியாக டைம் ஆகும். நண்பா, ஸோ நான் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணப்போ எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நண்பாயில் செலக்டிவிட்டி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இமேஜ் மேலே அப்படியே வச்சா போதும். உங்கள் ஃபேஸ் கிட்ட வைங்க நண்பா. வச்சுட்டு ப்ரைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் செட் கிட்ட வைங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் கிட்ட வைங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் கிட்ட வைங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட் ஹேண்ட் கிட்ட வைங்க.
ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பிக் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு நண்பா. இந்த மாதிரி வேறு லெவலில் இந்த ஆப்பை செக் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் உங்கள் இமேஜை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் guys.